லெட்டர் கிழிச்சு போடுங்க, தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மாப்பிள்ள ஒன்றை திருத்தவே முடியாது மாப்பிள்ள. யா உன் தலையில மண்ணெல்லி போட்டுக்கிற. போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும் பாரு. நடக்கட்டும் போடா, அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய் உள்ள கத்திரிக்கா, ஊருக்குள்ள எப்படியாவது என்கிட்ட மாட்டாம போயிடப்பற. எனக்கெல்லாம் 1 மாசம், ஏய் உங்களுக்குலாம் 1 வருஷம். அங்கே ஏதாவது தப்புனீங்க 9 வருஷம். அப்ப தெரியும் இந்த சூறாப்புலி யாருன்னு. யாரு அடச்சை, நம்மளால முடியாதா சாமி. இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன்? ஏண்டா அவன் மட்டும் என் கையில கிடைச்சேன், ஒரே வெட்டி மண்டையை துண்டாக்கி விடுவேன். அவங்க மேல அப்படியாடா உனக்கு கொலவெறி? பின்னடா, இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரமா வெள்ளக்கார மிஷினை கண்டுபிடிச்சு நம்மள கஷ்டம்லாம் ஆக்கியிருப்பேன். ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது, மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வரேன். ஆமா ஆமா, அதுல ஏன்டா டவுட்டு? நம்மளாம் வெள்ளக்கார மாதிரி மூளையை மட்டும்தான் பயன்படுத்தணும், உடம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. வெட்ரா வெட்ரா, இப்ப தெரியுதா மிஷினோட அருமை? உங்ககிட்ட பேச்சு தான்டா, நல்லா கொட்டிக்க. உழைக்கிறோம்டா. எங்க பச்சைமலை காணா நாங்களா வயக்காட்டில் கரை கட்டிக்கிட்டு இருக்கா. பொழப்பா அவ்வளோதான். தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும்ல. சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. உங்களெல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே. ஏய் தேவையில்லாம என்னையே உப்புக்குச்சமனையா சேர்க்கிற. உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரைட் அவங்கிட்டே சொல்லிடு. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்படியா? நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? நீ உனக்கு எங்க கல்யாணம் நடக்குதா அதுல இருந்து ஒரு 2 ஏக்கர் பக்கத்துல சூப்பர் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணறப்ப உன்னை பார்த்துட்டு வந்துடட்டும். இந்த ஐடியா நல்லா இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா உனக்கு பிடிக்கிற மாதிரி? ஏடா சொல்லட்டுமா? ஏண்டா உன் வேலையை மட்டும் பாரு சரியா? நீ சீக்கிரமா போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஐடியா சொன்னாதான் நான் போவேன். நான் அப்புறமா சொல்றேன் போ. நீ அப்புறமா சொல்ல மாட்டியே. இவன் மேல சத்தியமா சொல்றேன், போதுமா? டேய் தேவையில்லாம ஏன்டா உங்க பிரச்சனை ஏமாண்டில எடுத்து தட்டிய பண்றீங்க? தேவையில்லாததானே உன்னை இழுக்க முடியும். என்னாச்சு அமுதா? ஒண்ணும் இல்ல ரஹீம். நீ எதை நினைச்சு இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ணன் நிச்சயமா தெரிந்திருக்கும், நம்பு அமுதா. இல்லைன்னா அதுவே ஆசையா லெட்டர் போட்டிருக்குமா? எனக்கு பயமா இருக்கு. அப்படியே இருந்தாலும் நான் இருக்கும்போது நீ பயப்படலாமா? என்ன நீ சின்ன பிள்ளையாவே இருக்க? சரி சரி நல்லா சரி. ரெடியா? வா மாப்பிள்ள. பிரேம் எங்க? பிரேம் எங்க வரைக்கும் தான் கிளம்பிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் முருகானந்த ஏதோ முக்கியமான விஷயம் கூட்டி போயிட்டாரு. ஏமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில உனக்கு இந்த பணம் தேவையா? தப்புதாயா? தப்புதான். நீ படிச்சு பட்டை வாங்கி கல்யாணம் பண்ணி நாளைக்கு போய் செட்டில் ஆயிருவ. இவன் நிலைமை? நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்குவேன், வேலைக்கு போவேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி தனியா விட்டுட்டு போக மாட்டேன். தப்பா நினைக்காதீங்க. எங்க ஊர்ல இந்த டீ காபி குடிக்கிற பழக்கம் கிடையாது. சுத்தமான பால் குடுக்கறது தான் பழக்கம். டீயும் இல்ல, காப்பியும் இல்ல, பாலும் இல்ல, வெறும் டம்ளர் கொடுத்தே என் மருமக சோழிய முடிச்சிச்சே. என்னம்மா? என்னம்மா? என்ன இருங்க எடுத்துட்டு வந்துறேன். என்னம்மா டம்ளர் எடுத்து வைக்கும்போது கூட தெரியல. என்னம்மா நீ? வெறும் டம்ளர் கூட டேஸ்டா தான் இருக்கு. மாப்பிள்ளையே வெறும் டம்ளர் டேஸ்டா இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் பால் அதுக்கு கொண்டு வர சொல்லுங்க. இதுல இருந்தே ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என் பொண்ணு எவ்வளவு சிக்கனமானவன்றத. சரி சரி, அப்படின்னா ஒன்று பண்ண சொல்லுங்க. நாளையில இருந்து சாப்பாடுக்கு பதில் வெறுந்தட்டை கொண்டாந்து காட்டிட்டு போக சொல்லுங்க. வாரஹிம், உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னங்கய்யா? இவர் தான் மாப்பிள்ள. எப்படி இருக்காருன்னு சொல்லு. போட்டிருக்க சட்ட மாதிரியே ஆளும் பசுமையா தாங்க இருக்கிறாரு. இவர் பேரு ரஹீம், எங்க ஊருக்கு செல்ல பிள்ளை. என்னப்பா மாப்பிள்ள பிடிச்சிருக்குன்னு சொல்லிடலாமா? ஐயா அது வந்து அவங்கள கூப்பிடுறாங்கண்ணே. இருங்க என்னன்னு கேட்டு வந்துடுறேன். போய் கேட்டுட்டு வா போ. வாடா.
என்னப்பா தோட்டத்துக்கு போலியா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப என்னடா உனக்கு குறைஞ்சு போச்சு? ஏன்பா ரஹீம் நேத்து வந்த பையன் மாப்பிள்ளைய அவனை கேட்டு முடிவு பண்றீங்க. என்னை விட இந்த ஊர் ஜனங்களை விட அவ முக்கியமா போயிட்டான்ல. அத குழவை கொட்டின மாதிரி நிக்கிறியா? இதனால இந்த ஊருக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஏடா உனக்கு அசிங்கன்னு சொல்லு, இந்த ஊருக்கு அசிங்கன்னு சொல்லாத. அவனை கேக்குறேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ரஹீம் இந்த ஊருக்கு நேத்து வந்தவன் இல்ல, அவன் பிறந்த அன்னைக்கு இந்த ஊருக்கு நல்லது நினைச்சவன். பிறந்த அன்னைக்கு அப்படி என்னத்தை நினைச்சு தொலைச்சுன்னு தெரியல. ஏண்டா அதுலயே ஒரு குத்தம் கண்டுபிடிக்கவா? கரண்ட் வந்து 1 மணி நேரம் ஆகுது. போ போய் மோட்டர் போடு. ரஹீம பத்தி ஏன்பா இவ்வளவு நாளா எங்க கிட்ட சொல்லவே இல்ல? அதுக்கு நேரம் வரும்போது தானே சொல்ல முடியும். இப்ப நேரம் வந்துருச்சுல, சொல்லுங்கப்பா. ரஹீமோட அம்மா பிரசவத்துக்காக ஊருக்கு போயிட்டு இருந்தப்போ பிரசவ வலி எடுத்து நம்ம ஊர்ல இறங்க வேண்டியதா போச்சு. அப்போ ரஹீம் நம்ம வீட்டுல தாம்மா பிறந்தான். 3 வருஷமா மழையே இல்லாம காஞ்சி கிடந்த நம்ம கிராமத்துல ரஹீம் பிறந்த அடுத்த நிமிஷமே சரியான மழைமா. விடிஞ்சு பார்த்தா காடு மேடெல்லாம் தண்ணி. அன்னையில இருந்து அந்த குழந்தை யாரு என்னன்னு பார்க்க முயற்சி பண்ணோம். யாரு எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. 15 வருஷத்துக்கு அப்புறம் ரஹீம் இந்த ஊருக்கு வந்தப்பதான் ரஹீம் தான் அந்த குழந்தைன்னு தெரிய வந்தது. கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அனைவரும் வந்து காந்தியின் பேரொருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நினைச்ச மாதிரி சாதிச்சாச்சு பாத்தியா? இப்பதான் மாப்பிள்ள மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாடா. கையை கூட நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? டேய் பசிக்குது, பிரியாணியை சாப்பிட விடு. போதுமா? ஏண்டா காந்தி சிலை வச்சதுக்கு அப்புறம் திருந்த மாட்டியா? வாங்க. என்னப்பா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு காந்திக்கு கோவில் கட்டிட்ட, சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. இப்படியே உசுப்பேத்து விட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டேங்க. இதுக்கு அப்புறமா உசுப்பேத்து விட்டீங்கன்னா அவன் பிச்சைதான் எடுக்கணும். டேய் நல்ல நாள் அதுவுமா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி நடக்க விட்டுருவோமா? ஓ, அப்ப பிச்சை எடுக்க விடலன்னா பட்டினியா கிடந்தா சாகணும். டேய் உன் நிலைமை அதுதான்டா. உன்ன மாதிரியே தருதலையா இருக்கு சொல்றியா? ஒருத்தருந்து பார்க்கத்தானே போறோம். இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மோகன் சொல்லு ரஹீம். இப்ப எதுக்கு மோகனை கூப்பிட்டு இருக்க? முதல் மரியாதை கொடுக்கணுங்க. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு முதல்ல 25,000 கொடுத்த மோகனுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும். அது எப்படிப்பா? இந்த கோவில் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, உனக்குள்ள முதல் மரியாதை பண்ணணும். ஓ சாரி, வேணா ஒண்ணு பண்ணலாங்கய்யா. சொல்லு. நம்ம ஊர்ல அந்த காலத்திலே காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மேரி பாட்டி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு கொடுத்துடலாங்கய்யா. அட யாருக்கும் வராத யோசனை, நல்ல விஷயமாச்சே. அப்படியே செஞ்சுட்டா போச்சு. சரிங்க. ஊரே சேர்ந்து செய்யற மரியாதை. ஏத்துக்கிறேன். இந்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு காந்தி தாத்தா கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் அவர் வழியிலே நடக்கணும். சரியா சொன்னீங்க. சரி சரி. சும்மா ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்க. என்ன நானும் மாப்பிள்ள தானே? என்ன உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்க மாப்பிள்ள. கல்யாண ஆசை வந்துருச்சோ? என்ன கல்யாண வயசு ஆகுதுல்ல? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. உன் பக்கத்துல நிக்கிறேன்ல, அதான் அழகா தெரியறேன். ஆனா என்ன ஆனா? மனசும் அழகா இருக்கணும். கண்டுபிடிச்சிட்டாளா? மனசுல பட்டதான் சொன்னேன், தப்பா நினைச்சுக்காத. ரொம்ப தேங்க்ஸ் பிரேம். நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. இதுல என்னப்பா இருக்கு? எதுக்கு தேங்க்ஸ்? இன்னைக்கு ஆன செலவுல பாதி பணம் பிரேம் கொடுத்தது. சொல்லித்தானே ஆகணும். கோடி கோடியா பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. லட்சமா கடன் இருக்கவங்களுக்கு மனசு இருக்கிறது தான் பெரிய விஷயம். நான் பொதுவா சொன்னேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் வரேன்ப்பா. ஓகே. சரி
காந்திக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். என் மனசுக்குள்ள உனக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கேன். அதுக்கு இப்ப கும்பாபிஷேகம் பண்ண புரிய தெரியல. என்னது வாய்க்குள்ளே முனவர கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. எடுத்து சொல்லு. டேய் உனக்கு புரியலையா புரியாத மாதிரி நடிக்கிறியா? சொல்றா. அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு கோயில் கட்டியிருக்காமா, அதுக்கு எப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறேன்னு கேக்குது. கரெக்டா சொல்லிட்ட. எப்படி? ஆமா, இல்லாட்டா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு பாலம் கட்டி மோன ரயில் வர்ற பத்தி யோசிக்க போறீங்க. இதை தானே யோசிப்பீங்க. சாதாரணமாக இந்த ஊரில் கரண்ட் போனால் சீக்கிரம் வராது. இதில் டிரான்ஸ்ஃபார்மர் வேற எரிஞ்சு போச்சான். அதை எப்போ சரி பண்ணி எப்போ கரண்ட் வரும்னு தெரியல. அதை பார்க்க போன மோகனையும் காணுமே. அதான் வந்தாச்சுங்க. ஏன்பா கரண்ட் எப்போ வரும்? புது டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். கரண்ட் வரதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகுமா? 1 மாசம் ஆகுமா? அப்போ 1 மாதம் இருட்டுக்குள்ளே தான் கிடக்கணுமா? அவசரப்படாதீங்க. எம்எல்ஏவை பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு, மேலிடத்தையும் பேசியிருக்கு. 1 மாசத்தை 10 நாளா குறைச்சிருக்காங்க. அது வரைக்கும் நாம காத்துட்டு இருக்கணுமா? அது இல்லை அங்கிள், நாங்கள் எம்எல்ஏ கிட்ட பேசி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது விஷயமா பேச எம்எல்ஏ இப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு. நாம தான் அரசியல்வாதியே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கோமே, அவர் ஏன் இங்க வரங்கிறாரு? அவர் வரமாட்டான்னு தான் சொன்னாரு. மற்ற விஷயம்னா நாம பேசி தீர்த்துக்கலாம். இது கரண்ட் சமாச்சாரம் இல்ல, கரண்ட் நாமளா தயாரிக்க முடியும். அதுக்காக ஏன் அங்கிள் எல்லா அரசியல்வாதியும் ஒரே மாதிரியா நினைக்கிறீங்க? சரி சரி, எம்எல்ஏ வந்துட்டாரு. அவரை கெஞ்சி கூத்தாடி நாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். எதையாவது பேசி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. வணக்கம் தலைவர். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. இல்ல இல்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காருங்க. உட்காருங்க. மோகனும் பிரேமும் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னதும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம ஊருக்கே இப்படி ஒரு நிலைமையானு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் எல்லா வேலையும் தூக்கி போட்டு முதல்ல இங்க வந்துட்டேன். சரி, இப்ப அதுக்காக என்ன பண்ண போறீங்க? அங்க பாருங்க. அட என்னப்பா, லாரியில என்ன வருது? சோலார் சிஸ்டம் அங்கிள். சோலார் சிஸ்டம்னா நம்ம ஊர் சுடுகாட்டில் கரண்ட் எல்லாம் லைட் எரியல, அந்த மாதிரி புதுசா ஒன்று வந்திருக்கு. இந்த தேசத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குற நம்ம ஊரு ஒரு நாள் கூட இருட்டில் இருக்கக்கூடாததுக்காக சோலார் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். சரி, அதுக்கெல்லாம் பணம்? பணம் இல்லை ரஹீம், இலவசம் தான். ஓ, இலவசமா? இதை ஏன் இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க? என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, அரசியல்வாதிங்க கொடுக்குற அன்பளிப்புக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியும். ரஹீம், உனக்கு தேவையில்லைன்னா விட்டுரு. ஊருக்கு கிடைக்கிறது ஏன் கிடைக்கிற? ரஹீமுக்கு தேவையில்லைன்னா இந்த ஊர்ல வேற யாருக்கும் தேவையில்லை. வெளிச்சம் கொடுக்கறதா சொல்லி ஊருக்குள்ள வந்து எங்க மனசையெல்லாம் இருட்டாக்கிறாதீங்க. இன்னைக்கு இலவசமா சோலார் சிஸ்டம் கொடுக்குற நீங்க, நாளைக்கு எலெக்ஷன் ஒன்று வரும்போது அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் எல்லாத்தையும் கொடுத்து எங்க மனசையெல்லாம் கெடுத்துருவீங்க. இலவசன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் பிச்சை. அப்படின்னா ஊர் உலகத்துல வாங்குறவங்கள பிச்சைக்காரன் அர்த்தமா? அது அவங்கள தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை அங்கிள், அது நம்மளோட உரிமை. அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க நம்மளுக்கு கொடுக்குற வெகுமதி, அதையே நம்ம வேண்டாம்னு சொல்லணும். இல்ல பிரேம், அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஜனங்களை பலிகடா வாக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்காக மெனக்கெட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனி இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட எங்க ஊர் பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நீங்க பொறுப்படுங்க. அதுதான் கரெக்ட். ஏன் பேச மாட்டீங்க? என் மூக்கை உடைச்சு என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே வர சொன்னீங்களா? 30 நாள்ல செய்ய வேண்டிய வேலையை மேலிடத்துல பார்த்து 2 லட்சம் பணத்தையும் கொடுத்து செஞ்ச எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. கடமையை செய்யறதுக்கு 2 லட்சம் லஞ்சம். ஓ சாரி, உங்க பாஷையில இலவசம். அது உங்க வாயாலே ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? அரசியல் தான் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அரசியல் கேவலம் இல்லைங்க. தயவு செஞ்சு அதை கேவலப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்றோம். என்ன திட்டம் போட்டு ஏமாத்தி எல்லாரும் பழி வாங்கிட்டீங்கல்ல. என் பவர் என்னன்னு நான் காட்டுறேன். 1 மாசம் இல்ல 3 மாசம் ஆனாலும் இந்த ஊருக்கு கரண்ட் வராது. என் தொகுதியில என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். எத்தனை நாளைக்கு இப்படி இருட்டிலே இருக்குது? என்னைக்கு தான் இந்த ஊருக்கு விடிவு காலம் வரும்? ரஹீம் தம்பி போயிருக்குல்ல, எப்படியும் நல்லபடியா முடிச்சிருவாரு. கரண்ட் வந்துடும். கரண்ட் வந்துருச்சு.
டிரான்ஸ்ஃபார்மரை எரிச்சது எம்எல்ஏ குண்டலிகேசி தாங்கிறத கண்டுபிடிச்சு அவனை பதவியை விட்டே தூக்குனியப்பா. நீ ஒருத்தன் போதும்பா இந்த வெள்ளைக்கு. இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள எந்த அரசியல்வாதியும் வரமாட்டான். ஆமா. இந்த தொகுதிக்கே தண்ணி காமிச்சிட்டு இருந்தான் குண்டலகேசி. அவனுக்கே தண்ணி காமிச்சு நீங்க பெரிய மூலக்காரன் நிரூபிச்சிங்க தம்பி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, எல்லாம் இந்த வெள்ளையோட ராசி தாங்கய்யா. என்ன காலேஜ் போற சந்தோஷத்துல முகம் களை கட்டுது? காலேஜ் போறதுக்கே பிடிக்கல. ஏன்? இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போறேன். நீ வணக்கம் சார். ஸ்டீபன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே பாப்பா தான் சார். அம்மா, என்னடா அண்ணன் லெட்டர் போட்டிருக்குமா? அண்ணன் லெட்டர் போட்டிருக்கானா? ஆமாமா, அண்ணன் ஊர்ல இருந்து வரப்போகுது. சொல்ற? காதர் இந்த வீட்டுல இல்லாம என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அல்லாஹ் அவனுக்கு புத்திமதி சொல்லி இங்க அனுப்பியிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புள்ள போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப எப்படி இருக்கானோ தெரியல. நல்லாதாமா இருக்கும். அண்ணனை இனிமேலாவது நல்லா பாத்துக்கணுமா. எப்ப வரானா? வரேன்னு எழுதிருக்குமா, ஆனா கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் வரணும்னு நான் அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ணனை வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கணும். சரியாமா? மகராசனி நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆமா, என்னோடதான். நான் காசு இறக்கும் போது கீழே வந்துச்சு நடக்கிறேன். திருட்டு நாதேரி, ஒத்த ரூபா சம்பாதிக்க துப்பு இல்ல. காட்டி கொடுக்குறியா காட்டி? எத்தனை நாளைக்கு உனக்கு உட்கார வச்சுட்டு ஓசிலே சோறு போடுறது? ஏண்டி வேலைக்கு பண்ணி மாதிரி உட்காந்து திங்கிறல்ல, இதெல்லாம் எங்க இருந்து வரும்? கொப்பனா கொடுப்பான். இப்படியே கையின்னு வாச்சிருந்தேன்னு வையன், உன் கைய காலம் ஒடிச்சு உன்னை பட்டினி போட்டு உட்கார வச்சிருவேன். புரியுதா? ஏன் பொண்ணு போட்டு அடிக்கிற? இந்த இடத்துக்கு வந்து 10 நாள் ஆகுது, இன்னும் ஒத்த ரூபா கூட சம்பாதிக்கல. அதுக்கு இப்படியா போட்டு அடிக்கிறது? ரொம்ப தான் இறக்கப்படுறிய. அப்படின்னா அந்த செயினை எனக்கு கொடுத்துறேன். கொடுப்பேன், ஆனா நீ மொத்தமா போட்டுருவே. வேணாம் சாமி, செயினை வாங்கிக்கோங்க. ஏய், இன்னைக்கு உனக்கு பெரிய பொங்கல் தாண்டி. தா அந்த செயினை பாருங்க, கட் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த துங்கா போயிடு, இல்ல போலீஸை கூப்பிடுவேன். போலீஸா? நானே கூப்பிடுறேன். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாருமா? எங்க சித்தப்பா தான். நீ செயின் கட் பண்ண சொன்னா வச்சுக்கோ, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி 6 மாசமா ஜெயில் போடுவாரு. ஜெயிலுக்கு போறியா இல்ல செயின் தர போறியா? என்ன யோசிக்கிற? இதுக்கு மேல உன்னை அடிச்சானா நான் கோழி கொடப்ப என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த வச்சுக்கோ. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு பிச்சை எடுக்கவே பிடிக்கல. எங்கயாச்சும் வேலைக்கு சேர்த்து விடுறீங்களா? உங்க அம்மா அப்பா எங்க? தெரியாது. நான் குழந்தையா இருக்கும் போது எங்க முதலாளி கிட்ட வித்துட்டாங்களாம். உங்க முதலாளி வந்தா ஸ்டேஷன்ல வந்து எங்க சித்தப்பா பார்க்க சொல்லு, சரியா? ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ளவா. ரஹீம், யார் அது? அம்மா, என் ஃப்ரெண்டுமா. ஏண்டா, எனக்கு தெரியாம யாரா இது புது ஃப்ரெண்டு? ஸ்கூல்ல கூட படிக்கிற பொண்ணா இருக்குமா? இல்லப்பா, கோயில பார்த்தேன், பிடிச்சிருந்தது, கூட்டி வந்துட்டேப்பா. ஏண்டா, கடையில பொம்மையை பார்த்து வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்ற? பார்த்தேன், பிடிச்சிருந்ததுன்னு. யார், என்ன விவரம், அதை சொல்லு. நான் கூட்டி வந்தது சரியா தப்பா? நீ எது செஞ்சாலும் சரியா தான்டா இருக்கும். என்னம்மா நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்க? சாப்பிட ஏதாவது கொடுமா. சரி, உட்காருங்க. உன் பேர் என்னம்மா? அமுதா. எதுக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கா?
சொல்லுங்க, ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஒரு வேளை சாப்பாட்டுக்காகவா, வீட்டு வேலை செய்யவா, இல்ல அனாத ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கா? மூணுமே இல்ல. வேற நான் இங்கே தங்க வச்சு படிக்க போறேன். என்னவா அப்பா அறிக்கட்டதனமா பேசிட்டு இருக்கா? நீங்களும் அதை கேட்டு சும்மா இருக்கீங்க? ஒரு இந்து பொண்ணை எப்படி நம்ம வீட்டுல வச்சுக்க முடியும்? ஏன் வச்சுக்க முடியாது? நம்ம மதத்தோட புனிதம் கெட்டு போயிடும். மதத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ சின்ன பையன், உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். அந்த பொண்ணு இங்க தான் இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நான் இனி இங்க இருக்க மாட்டேன். எனக்கு என் மதம் தான் முக்கியம். ரஹீம் பண்றது தப்புன்னு உன் மனசுல பட்டுச்சுன்னா நீ போய்கிட்டே இருக்கலாம். ஐயோ என்னங்க இப்படி பேசுறீங்க? இதுக்கு மேல யார் சமாதானமும் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணு இங்க தான் இருக்கணும்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன். காதர்